வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதி பாமக வேட்பாளர் கிருபாகரனை ஆதரித்து அந்த கட்சியின் இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. 5 முறை முதலமைச்சர் கலைஞர், 93 வயசு ஆயிடுச்சு. போதாதா? இதுக்கு மேல போதாதா அவருக்கு? 5 முறை முதலமைச்சர் ஜெயலலிதா, அந்த அம்மா வீட்டை விட்டு வெளில வர முடியல அவங்களால. போதாதா? வீட்டுல உட்கார் 2 பேரும் வீட்டுல உட்காந்து ஓய்வு எடுங்க, நாங்க பாத்துக்கிறோம், தமிழ்நாடு நாங்க பாத்துக்கிறோம், நீங்க நாசப்படுத்தியது போதும். நாங்க திட்டம் நிறைய வச்சிருக்கிறோம், செயல் திட்டம், இது எங்களுக்கு செயல் திட்டம், இதை படிச்சு பாருங்க. அவ்வளவு சிறந்த திட்டங்கள் இதில். படிக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இப்படி ஒரு தேர்தல் அறிக்கை நாங்க யாரும் பார்த்தது கிடையாது, அவ்வளவு சிறப்பா, அவ்வளவு சூப்பர் சூப்பர் சூப்பர், எவ்வளவு பேர் எல்லாம் படிச்சவங்க சொல்லிட்டு இருக்கு. அமெரிக்கா, ஐரோப்பியால இருந்து போன் வந்துட்டு இருக்கு, என்ன இப்படி ஒரு தேர்தல் அறிக்கை எப்படியா? அப்படி அதை பார்த்து தான் திமுக என்ன பண்ணிட்டாங்க, இதை பார்த்து அப்படியே 60% அப்படியே காப்பி அடிச்சிட்டான், அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டிட்டாங்க. ஒட்டிட்டு திமுக தேர்தல் அறிக்கைன்னு சொல்லிட்டாங்க. அடிச்சாங்க, காப்பி கேள்விப்பட்டிருக்கீங்க, அப்படியே காப்பி. ஏன் இவ்வளவு நாளா உங்களுக்கு தோணலையா? திமுகவில் இருக்கவங்களுக்கு நாங்க சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு தோணுதா? அது காப்பி அடிச்சது மட்டும் இல்ல, அது அவங்களோட கதாநாயகன் சொல்லிட்டு இருக்காரு ஸ்டாலின். இவ்வளவு தரம் தாழ்ந்து போயிடுச்சு திமுக, சொந்தமா சிந்திக்க தன்மையும் போயிடுச்சு, மக்களோட நம்பிக்கை வந்துட்டாங்க. அது வேற, சொந்தமா சிந்திக்க கூட தெரியல. நம்ம சொல்லத்தெல்லாம் காப்பி அடிச்சு கிளி போல மாதிரி பேசிட்டு இருக்காரு ஸ்டாலின். நான் சொன்ன பூரண மது ஒழிக்க போறேன்னு சொன்ன, அவரும் ஸ்டாலினும் நாங்களும் மது ஒழிப்போம் சொல்றாரு. முதல் நாள் முதல் கையெழுத்து சொன்ன ஸ்டாலினும் நாங்களும் முதல் நாள் முதல் கையெழுத்து. உட்காருங்க. அடுத்தது லோக் ஆயுக்தான்னு சொன்ன ஸ்டாலினும் நாங்களும் லோக் ஆயுக்தா. ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ் சொன்ன, அதுதான் அது சொல்றாரு அன்புமணி சொல்றப்ப, அதுதான் அவரும் ஸ்டாலினும். இ கவர்னன்ஸ் மின்னாடுமே சொல்லிட்டு இருக்க ஸ்டாலினும் நாங்களும் இ கவர்னன்ஸ் கேளு என்னன்னு கேட்டா தெரியாது அவருக்கு, ஏதோ சொல்லணும், காப்பி அடிச்சு சொல்லணும், அவ்வளவுதான். இப்படி ஒவ்வொன்றும் வேளாண்க்கு தனி பட்ஜெட் நாங்க சொல்றோம், அவரும் நாளுங்க வேளாண் தனி பட்ஜெட். ஏன் இவ்வளவு நாள் பண்ணீங்க? கொண்டு வர வேண்டானே? 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க துணை முதலமைச்சர் இருந்தீங்களே, அப்ப கொண்டு வர வேண்டியதானே? நீங்க அப்ப லோக் ஆயுக்தா கொண்டு வர வேண்டியதானே? அப்ப ரைட் டு பப்ளிக் சர்வீஸ் ஆக்ட் கொண்டு வர வேண்டியதானே? எங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டு இருக்கீங்களே நீங்க. எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினோட ஒவ்வொரு உரிமையும் நாம இழந்துட்டோம். காரணம் 2 கட்சியும் தான் காரணம். அதுக்கு இலங்கையில தமிழர்கள் கொண்டு குவித்தாங்க. அப்ப ஜெயலலிதா சொல்றாங்க, போர்னா இறக்கத்தான் செய்வாங்க. எப்படி போர்னா இறக்கத்தான் செய்வாங்களாம். மனசாட்சி இல்லாத பேச்சு இதெல்லாம். கலைஞர் என்ன பண்ணாரு, போர் இறுதி கட்ட போர்ல ஒரு 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார், அடையாள உண்ணாவிரதம், மிகப்பெரிய உண்ணாவிரதம் இல்ல அது. 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு, கிளம்பு வீட்டுக்கு கிளம்பு, முடிஞ்சு போச்சு. மழைக்கு பிறகு தூவானம்மா கேட்டது, அதுக்கு பிறகுதான் சண்டை ஆரம்பிச்சு எல்லாரும் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி துரோகம் செய்து நம்முடைய உரிமைகளை ஒவ்வொன்றாக இழந்து கொண்டிருக்கின்றோம். போதும், இவர்கள் ஆண்டது போதும், தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். ஒரு மாற்றத்தை நீங்கள் கொடுங்கள், முன்னேற்றத்தை அன்புமணி ராமதாஸ் நிச்சயமா உங்களுக்கு நான் கொடுப்பேன். நாம் போடுற முதல் கையெழுத்து, தமிழ்நாட்டில் பூரணம் மது விலக்கு, ஒரு சொட்டு சாராயம் இருக்காது. வேலூரில் பாமக வேட்பாளரை ஆதரித்து அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் செய்த காட்சிகளை நேரடியாக பார்த்தோம்.